ஸ்லோகம் 12. விதௌ க்ளுப்ததண்டான் ஸ்வலீலாத்ருதாண்டான். விதௌ பிரம்மனிடம் க்ளுப்ததண்டான் விதியை திருத்திய ஸ்வலீலாத்ருதாண்டான் தனது லீலையால் உலகங்களை அண்டங்களை ஏந்திய நிரஸ்தேபசுண்டான் ரிஷத்காலதண்டான். நிரஸ்தேபசுண்டான் மதம் பிடித்த யானையின் தும்பிக்கையை வெல்லக்கூடிய வலிமை வாய்ந்த கரங்கள். ரிஷத்காலதண்டான் பகைவர்க்கு யமனின் காலதண்டம் போல அச்சத்தை தரும் கரங்கள். ஹதேந்திரானிஷண்டான் இந்திரனின் பகையாளியான அசுரர்களை அழித்த உக்ரமான கரங்கள். ஜெகத்ராண சௌண்டான் உலகத்தை காப்பதில் வல்லமை பெற்ற கரங்கள். சதா தே பிரசண்டான் ஸ்ரயே பாகுதண்டான். சதா தே எப்பொழுதும் உன்னுடைய பிரசண்டான் வலிமை வாய்ந்த ஸ்ரயே பாகுதண்டான் திருக்கரங்களை சரணடைகிறேன். கருத்து என்னென்ன? பிரம்மனை அடக்கும் ஆற்றலும் உலகை காக்கும் வல்லமையும் அசுரர்களை அழிக்கும் வலிமை மிக்க முருகனின் 12 கரங்களை சரணடைகின்றேன் என ஆதிசங்கரர் கூறுகின்றார். ஸ்லோகம் 13. சதா சாரத சன்மிருகாங்காயதிஷு. சதா எப்பொழுதும் சாரதா சரஸ்வதி தேவி ஷண்மிருகாங்கா 6 மிருகி என்றால் சந்திரன், காங்கா அப்படின்னா முகங்கள், அதாவது சந்திரனை போன்ற 6 முகங்கள். யதிஷு அவ்வாறு இருக்குமானால் சமுத்யந்த ஏவ ஸ்திதச்சேத் சமந்தாத். சமுத்யந்த ஏவ ஒரே நேரத்தில் உதித்தவையாக, ஸ்திதாச்சேத் எப்பொழுதும் நிலையாக இருக்குமானால், சமந்தாத் எல்லா திசைகளிலும், சதா பூர்ணபிம்ப கலங்கை சஹீனாக. சதா பூர்ணபிம்பா எப்பொழுதும் முழு நிலவாக, கலங்கை சஹீனாக கலங்கம் அதாவது கருப்பு புள்ளி எதுவும் இல்லாமல் தூய்மையாக. ததாத்வன்முகானாம் ப்ருவே ஸ்கந்த சாம்யம். ததா அப்படி என்றால் ஃபன்முகானாம் முருகன் முகங்களுடன் ப்ருவே ஒப்பிட்டு சொல்லலாம். ஸ்கந்த சாமியம் கந்தனின் அழகுக்கு. கருத்து என்னென்ன? 6 சந்திரர்கள் எப்பொழுதும் ஒரே நேரத்தில் உதித்து எல்லா திசைகளிலும் பிரகாசித்து கலங்கமே இல்லாமல் முழு நிலவாக நிலையாக இருக்குமானால் அந்த சந்திரன் அழகை உன் 6 முகங்களின் அழகுக்கு சமமாக ஒப்பிட்டு சொல்ல முடியும் என முருகனின் திருமுகங்களின் ஒப்பில்லாத அழகை சங்கரர் புகழ்கின்றார். ஸ்லோகம் 14. ஸ்புரன் மந்தகாசை சகம் சாணி சஞ்சன். ஸ்புரன் பிரகாசிக்கின்ற, மந்தகாசை மென்மையான புன்னகையோடு கூடிய முகங்கள். சகம் சாணி அன்னப்பறவைகளுடன் கூடிய தாமரைகள் போல, சஞ்சன் அசைந்து கொண்டிருக்கின்றன. கட்டாட்சாவலி பிருங்க சங்கோஜ்வலானி. கட்டாட்சாவலி கடாட்ச பார்வைகளின் வரிசைகள், பிருங்க வண்டுகள், சங்கோஜ்வலானி வண்டு கூட்டங்களால் ஒளிர்கின்றன. சுதாஸ்யந்தி பிம்பாதராயி சசூனோ. சுதாஸ்யந்தி அமிர்தத்தை சுரக்கின்ற, பிம்பாதரா கோவைப்பழம் போன்ற சிவந்த உதடுகளை உடைய ஈஷசூனோ ஈசனின் குமாரனே
தவ லோகையே ஷண்முகாம்போருகாணி. தவ உன்னுடைய ஆலோகையை நான் பார்க்கின்றேன், தரிசிக்கின்றேன். ஷண்முகா ஆறுமுகனே. கருத்து என்னென்ன? ஈசனின் மைந்தனே, அழகிய புன்னகையும் அன்னப்பறவைகளைப் போல் தோன்றுகின்றன. வரிசையாக ஓடும் வண்டுகளைப் போன்ற கடாட்சங்களையும் அமிர்தம் போன்ற சிவந்த உதடுகளையும் கொண்டுள்ள உனது 6 திருமுகங்களை தாமரை மலர் போல நான் தரிசிக்கின்றேன். ஸ்லோகம் 15. விசாலி சுகர்ணாந்த தீர்கேஷ்வஜஸ்ரம். விஷாலேஷு அகலமான, கர்ணாந்த காதுகள் வரை நீண்டிருக்கும், தீர்கேஷ்வஜஸ்ரம் நீண்ட காலம், தயாஷ்யந்திஷு துவாதச ஈட்சணீஷு. தயாஷ்யந்திஷு கருணையை பொழியும், துவாதச 12, ஈட்சணேஷு கண்களில், மயீஷத் கடாட்ச சக்ருத்பாதிதச்சேத். மயி என் மீது, ஈச்சத் சிறிதளவு, கடாட்ச பார்வை, சக்ருத் ஒரு நொடி, பாதி தச்சேத் விழுமானால் பட்டால், பவேதே தயாசீல காணாமகானி. பவேத்தே உண்டாகும், தயாசீல கருணையே வடிவானவனே, காணாமகானி இதனால் என்ன குறை இழப்பு நேரிடப் போகிறது? கருத்து என்னென்ன? கருணையே வடிவானவரே, காதுகள் வரை நீண்டிருக்கின்ற, அகன்ற இடைவிடாது கருணை பொழிகின்ற உன் 12 கண்களில் இருந்து எழும் கருணை கடாட்சமானது என் மீது ஒரு முறையாவது விழுமானால் அதனால் உனக்கு என்ன குறை ஏற்படும்? ஸ்லோகம் 16. சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்த முருகனின் பிறப்பையும் அவரிடம் சிவபெருமான் காட்டிய அன்பையும் இந்த ஸ்லோகம் விவரிக்கின்றது. சுதாங்கோத்பவோமி சிசி ஜீவேதி ஷர்தா. சுத குழந்தாய், அங்க உத்பவோமி என்னுடைய அங்கத்திலிருந்து உதித்தவனே, அசி ஆனாய், ஜீவ நீடூடி வாழ்வாயாக, இதி என்று, ஷர்தா 6 முறை. ஜபன் மந்திரமீசோ முதா ஜிக்ரதேயான். ஜபன் ஜபித்து, மந்திர மந்திரத்தை, மீசோ ஈசனான சிவபெருமான், முதா மகிழ்ச்சியுடன், ஜிக்ரதே ஆசையோடு முத்தமிட்டு, யான் யாரை? ஜெகத்பாரப்ருத்யோ ஜெகநாத தேப்யக. ஜெகத்பாரப்ருத்யோ உலகங்களின் பாரத்தை ஏற்பவர்களான ஜெகநாத அகிலத்தின் தலைவனே, தேப்ய அவர்களுக்கு, கிரீடோஜ்வலேப்யோ நமோ மஸ்தகேப்யக. கிரீடோஜ்வலேப்யோ பிரகாசிக்கும் கிரீடங்களை அணிந்த 6 முகங்களுக்கும் நமோ என் வணக்கங்கள். மஸ்தகேப்ய உங்களின் திருவடிகளுக்கு. கருத்து என்னென்ன? என் உடலிலிருந்து உதித்த மகனே, நீடூடி வாழ்வாயாக என மகிழ்ச்சியுடன் சிவபெருமான் உங்கள் ஒவ்வொரு முகத்தையும் ஜபித்து ஆசையோடு உச்சி முகந்தார். உலகத்தை காத்து ரட்சிக்கும் ஜெகநாதனே, பிரகாசிக்கும் கிரீடங்களை அணிந்த 6 தலைகளை உடைய சண்முகனுக்கு எனது சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஸ்லோகம் 17 முருகப்பெருமானின் பேரழகை விவரிக்கின்றது. ஸ்புரத்ரத்னகேயூரகாராபிராம. ஸ்புரத் ஒளி வீசும், ரத்னங்களாலான, கேயூர தோல்வளைகள், ஹாரா மற்றும் முத்து மாலைகளால், பிராம அழகுடன் விளங்குபவரே, சலத் குண்டல ஸ்ரீ லசத் கண்டபாக. சலத் அசைந்தாடும், குண்டல
காது குண்டலங்களின் ஒளியால் ஸ்ரீ பிரகாசமான லசத் ஒளி வீசும் கண்டபாகக கண்ணப்பகுதிகளை உடையவரே, கடௌ பீதவாசா கரே சாரு சக்தி, கடௌ இடுப்பில், பீதவாசா மஞ்சள் நிற ஆடையை அணிந்தவரே, கரே கையில், சாரு அழகான மங்களகரமான சக்தி வேலாயுதத்தை ஏந்தியவரே, புரஸ்தான் மமாஸ்தாம் புராரி தனூஜ, புரஸ்தான் என் கண்முன்னே, மம என்னுடைய, ஸ்தாம் எழுந்தருளி இருக்க வேண்டும், புராரே முப்புறங்களை எரித்த சிவபெருமானின் தனூஜ மகனே. கருத்து என்னென்ன, ஒளி வீசும் இரத்தின ஆபரணங்கள், தோல் வலைகள், முத்து மாலைகளால் பேரழகுடன் விளங்குபவரும், அசைந்தாடும் குண்டலங்களால் கன்னங்கள் பிரகாசிப்பவரும், இடுப்பில் மஞ்சள் ஆடை அணிந்து சக்தி வேலை கையில் ஏந்திய சிவபெருமானின் குமாரனே, என் கண்முன்னே என்றும் காட்சியளிக்க வேண்டும். ஸ்லோகம் 18. சிவன் பார்வதி முருகன் குடும்ப பாசத்தையும் முருகன் அழகையும் விவரிக்கின்றது இந்த ஸ்லோகம். ஈகாயா கிவசாதி ஹஸ்தான் பிரசார்யா, ஈகா இங்கே, யாகி வருக, வத்ச குழந்தாய், இதி என்று கூறி, ஹஸ்தான் கைகளை, பிரசார்யா நீட்டி, ஹயத்யாதரா சங்கரே மாதுரங்காத், ஹயத் அழைக்கிறார் பரமேஸ்வரன், ஆதரத் அன்போடு, சங்கரே சிவபெருமான் சங்கரர், மாது தாயின், ரங்காத் மடியிலிருந்து, சமுத்பத்ய தாதம் ஸ்ரயந்தம் குமாரம், சமுத்பத்ய துள்ளி எழுந்து வேகமாக ஓடிவந்து, தாத்தம் தந்தையை, ஸ்ரயந்தம் தஞ்சமடையும், குமாரம் குமாரனை, ஹர ஸ்லிஷ்டகாத்ரம் பஜே பாலமூர்த்திம், ஹர சிவபெருமானான், ஆஸ்லிஷ்ட தழுவப்பட்ட, காத்திரம் உடலை உடைய, பஜே நான் வணங்குகின்றேன், பாலமூர்த்தி குழந்தை வடிவிலுள்ள முருகனை. கருத்து என்னென்ன, இங்கே வாமகனே என சிவபெருமான் அன்போடு கைகளை நீட்டி அழைக்கின்றார். அன்பான அழைப்பை கேட்டதும் தாய் பார்வதி மடியிலிருந்து துள்ளி தந்தையை நோக்கி ஓடி தழுவுகிறார். சிவபெருமானின் அன்பான அரவணைப்பில் உள்ள குழந்தை வடிவான முருகனை நான் வணங்குகின்றேன். ஸ்லோகம் 19. முருகப்பெருமானின் திருநாமங்களை உச்சரித்து வழிபடக்கூடிய பாடலாகும். குமாரேச சூனோ குகஸ்கந்தசேனா, குமாரேச சூனோ குமரனின் தந்தை, அகிலத்தின் தலைவனின் மைந்தனே, குக அடியவர்களின் இதய குகையில் உறைபவனே, ஸ்கந்த அனைத்து சக்திகளையும் ஒன்றாக திரட்டியவனே, சேனா தேவர்களின் சேனை, ததே சக்தி பானே மயூராதிரூட, பதே தலைவனே, சக்தி பானே ஞான வேலை கைகளில் ஏந்தியவனே, மயூராதிரூட மயில் வாகனத்தின் மீது ஏறி அமர்ந்திருப்பவனே, புலிந்தாத்மஜா காந்த பக்தார்த்திஹாரின், புலிந்தாத்மஜாத் காந்த குரமகள் வள்ளியின் அன்பு கணவனே, பக்தார்த்திஹாரின் பக்தர்களின் துன்பங்களை வேறறுப்பவனே, பிரபோ தாரகாரே சதா ரக்ஷமாம் துவம், பிரபோ தலைவனே, தாரகாரே தாரகாசுரன் என்ற அசுரனை அழித்தவனே, சதா எப்போதும், ரட்சமாம் துவம் என்னை காத்தருள்வாயாக.
இஸ்லோகத்தை தினமும் பாராயணம் செய்து முருகனின் திருநாமங்களை உச்சரிப்பதன் மூலம் துயரங்கள் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் கிட்டும். ஸ்லோகம் 20. ஒருவரின் இறுதி காலத்தில் மரணத்தருவாயில் முருகன் தரிசனம் வேண்டி நிற்கும் உருக்கமான பாடல். பிரசாந்தேந்திரியே நஷ்ட சம்ஜே விசேஷ்ட. பிரசாந்தேந்திரியே, புலன்கள் அனைத்தும் செயலிழந்து அடங்கி போகும்போது, நஷ்ட சம்ஜே, நினைவற்று போகும்பொழுது, விசேஷ்ட, அசைவற்று போகும்போது, அதாவது உடலை அசைக்க முடியாமல் இருக்கும்போது, கபோத்காரி பக்திரே பயோ கம்பிகாத்ரே. கபோத்காரி பக்திரே, வாயில் சளி சேர்ந்து நுரை தள்ளும்போது, பயோ கம்பிகாத்ரே, மரண பயத்தால் உடல் நடுங்கும்போது, பிரயாணோன்முகே மையநாதே ததானீம். பிரயாணோன்முகே, உயிர் உடலை விட்டு பிரியத் தொடங்கும் பொழுது, இறுதி பயணம் நெருங்கும் போது, மையநாதே, என்னை காப்பார் யாருமற்ற அனாதையான நிலையில், ததானீம், அந்த நேரத்தில், த்ருதம் மே தயாளோ பவக்ரே குகத்வம். த்ருதம், உடனே, மே, எனக்கு, தயாளோ, கருணை கடலே முருகா, பவாக்ரே, என் எதிரில், குக, குகனே, துவம், நீ காட்சி தந்து அருள வேண்டும். கருத்து என்னென்ன? கருணை கடலே முருகா, என் புலன்கள் அடங்கி நினைவு தப்பி உடல் அசைவற்று வாயில் சளி கூடி மரண பயத்தால் உடல் நடுங்கி என்னை காப்பார் யாருமில்லாமல் எனது இறுதி பயணம் தொடங்கும் அந்த ஆபத்தான நேரத்தில், ஓ குகனே, நீ விரைந்து வந்து என் கண்முன்னே தோன்றி எனக்கு அருள் புரிய வேண்டும். ஸ்லோகம் 21. யமதூதர்களின் பயத்திலிருந்து விடுபட்டு முருகப்பெருமானின் திருவருளை வேண்டி பாடும் மிக சிறந்த பாடலாகும். கிருதாந்தஷ்ய தூதேஷு சண்டேஷு கோபாத். கிருதாந்தஷ்ய, யமனுடைய, தூதேஷு, தூதர்கள், சண்டேஷு, கொடூரமானவர்களாய் கோபத்துடன், கோபாத், ஆத்திரத்தோடு, தகத் சிந்திதி பிந்தீதி மாம் தஜ்ஜயசு. தகத், சுடுங்கள், சிந்திதி, துண்டாக்கி வெட்டுங்கள், பிந்தி, சின்னாபின்னம் ஆக்குங்கள், இதி என்று சொல்லி, மாம், என்னை, தஜ்ஜயசு, அதட்டி மிரட்டும் பொழுது, மயூரம் சமாருஹ்ய மாபைரிதித்வம். மயூரம், மயிலை, சமாருஹ்ய, மயிலின் மீது அமர்ந்து, மா பைரிதி, பயப்படாதே என்று, துவம், முருகனே, புரசக்தி பாணி மமாயாகி சீக்கிரம். புர, என் முன்னே, சக்தி பாணி, கையில் சக்தி ஆயுதத்தை ஏந்தியவனான, மம, என்னுடைய, ஆகி, எதிரே காட்சி கொடு, சீக்கிரம், விரைவாக, உடனே வா. கருத்து என்னென்ன? யமதூதர்கள் கோபத்தோடு, எரித்து விடுங்கள், வெட்டி விடுங்கள், துண்டாக்குங்கள் என்று என்னை அதட்டி மிரட்டும் அந்த இறுதி காலத்தில் கைகளில் சக்தி ஆயுதத்தை ஏந்தி மயில் மீது வந்து பயப்படாதே என்று அருள வேண்டும். என் கண்முன்னே விரைவாக எழுந்தருளி என்னை காத்தருள வேண்டும்.